வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே காணவிருக்கக்கூடிய பாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகிய புறநானூற்றில் 190வது பாடல். இந்த பாடலை எழுதியவர் சோழன் நல்லுருத்திரன். நல்லுருத்திரன் இவர்தான் இந்த பாடலை எழுதியவர். இவர் சோழ மன்னர்களில் பிற்கால சோழர்களில் வந்தவர். இவர் கல்வி கேள்விகளில் மிக சிறந்தவராக விளங்கியிருக்கிறார். இவர் மன்னர் அல்லவா? ஆகவே இவருடன் எப்பொழுதுமே குறுநில மன்னர்களும் செல்வந்தர்களும் இவருடன் எப்பொழுதுமே குழுமி இருப்பார்கள். அவர்களின் உதவியோடு இவர் சோழ நாட்டிலே மிக பிரபலமான பல காரியங்களை செய்திருக்கிறார். தன்னுடைய நண்பர்கள், குறுநில மன்னர்கள், பெரிய செல்வந்தர்கள், என மன்னனோட அவர்களெல்லாம் எப்பொழுதும் நண்பர்களாக உடனே இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து பல போர்களை நிகழ்த்தி இருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். அப்போ அவர்களுடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அப்ப இணைந்து பணியாற்றும் போது ஒவ்வொருவருடைய உள்ள கிடக்கை, அவர்களுடைய உள்ளத்திற்குள் அவர்கள் என்ன எண்ணுகின்றார்கள், அவர்கள் உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களா அல்லது தாழ்ந்த குறுமதி உடையவர்களா என்பதை அவர் கண்டறிந்திருக்கிறார். நாம் முதலிலே பார்த்தோம், இவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர், பாடல் இயற்றும் தன்மை உடையவர், அந்த தகுதி படைத்தவர். எனவே தன்னுடைய அனுபவத்தை கொண்டு பலரோடு நட்பு கொண்டு பழகிய அந்த நட்பினை கொண்டு அந்த நட்பினை ஆராய்ந்து அவர் எடுத்த முடிவினை இந்த பாடலாக 190வது பாடலாக புறநானூறே இவர் தந்திருக்கிறார். இப்பொழுது அந்த பாடலை நாம் ஒரு முறை படிப்போம். அதற்கு பின்னர் அதனுடைய பொருளை நாம் காணலாம். முதலில் அந்த பாடல். விளைப்பத சீரிடம் நோக்கி வளை கதிர் வல்சி கொண்டு அலை மல்க வைக்கும் எலி முயன்ற அணையராகி உள்ள தம் வளன் வலி உருக்கும் உளம் இல்லாதவர்களோடு இயைந்த கேண்மை இல்லாகியரோ கடுங்கண் கேழல் இடம்பட வீழ்ந்தென அன்று அவன் உண்ணாதாகி வழினால் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து இருங்களிறு ஒருத்தல் நல்வலம் படுக்கும் புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர் கேண்மையோடு இயைந்த வைகள் உளவாகியரோ என்று இந்த பாடல். இந்த பாடலிலே நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், இவர் பல குறுநில மன்னர்களோடும் செல்வந்தர்களோடும் நட்பு கொண்டிருக்கின்றார். அவர்களுடன் இயைந்து இவர் பணியாற்றும் போது அவர்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிறார். அப்படி ஆராயும் பொழுது இவருடைய ஆக்கத்திற்கு துணையாக இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இவருக்கு கேடு நேர்ந்த பொழுது இவருக்கு துணையாக இருந்தவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து இந்த கவிதையிலே சொல்லியிருக்கிறார். இவருடைய ஆக்கத்திற்கு துணையாக இருந்தவர்கள் உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அத்துடன் இல்லாமல் அவர்கள் அறக்கொள்கை வலுவாதவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அந்த அறக்கொள்கைக்கு மாறாக பொருளினை ஈட்டுவதை வெறுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஸோ அற வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவருடைய ஆக்கத்திற்கு துணை புரிந்தவர்கள். ஆனால் இவருக்கு கேடு நேர்ந்த பொழுது இவருக்கு துணையாக இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அவர் ஆய்ந்திருக்கிறார். அவர்கள்
பிறருடைய உழைப்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிறருடைய உழைப்பை கவர்கின்ற எண்ணம் உடையவர்களாகவும் செயல்பாடு உடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். தாம் உழைக்காமல் பிறர் உழைத்த உழைப்பை, அவர்கள் ஈட்டிய பொருளை நேரடியாக அல்லது மறைமுகமாக பறித்துக் கொள்ளுகின்ற தன்மை உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் குறுகிய உள்ளம் படைத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தன்னலம் மிக்கவர்களாகவும் சூழ்ச்சி பொருந்தியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த 2 தன்மை உடையவர்களையும் இந்த பாடலிலே அவர் விளக்குகிறார். அதற்கு 2 உதாரணம் சொல்லுகிறார். எலியானது நன்றாக விளைந்திருக்கக்கூடிய நிலத்திலே முற்றிய கதிர் முற்றியவுடன் அதை கடினமாக உழைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி விதை விதைத்து நாற்று நட்டு நீர் பாய்ச்சி களை எடுத்து அந்த பயிரை பாதுகாத்து வைத்தவன் ஒருவன். ஆனால் அந்த கதிர் முற்றிய உடனே இந்த எலியானது அந்த முற்றிய கதிரை அறுத்து கொண்டு வந்து தன்னுடைய வலையிலே சேர்த்துக் கொள்ளும். இதுதான் இவருக்கு கேடு நேர்ந்த பொழுது துணையாக நின்றவர்களுடைய பண்பு. எலி போன்றவர்கள் இவர்கள். ஆனால் இவருடைய ஆக்கத்திற்கு துணையாக இருந்தவர்களை எதற்கு ஒப்பிடுகிறார்? புலியோடு ஒப்பிடுகிறார். இந்த புலிக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு பன்றி, காட்டு பன்றி. அந்த பன்றி இடம் வீழ்ந்து கிடக்கிறது. இடம் வீழ்ந்து கிடத்தாலும் அதை அது உண்ணாது. இடம் வீழ்ந்தால் என்ன, வலம் வீழ்ந்தால் என்ன? பசிக்கும் பொழுது உண்ண வேண்டியது தானே? இல்லை இல்லை, இது இடப்பக்கமே வீழ்ந்து விட்டது, எனவே நான் இதை உண்ண மாட்டேன் என்று புலியானது பசித்தாலும் இடம் வீழ்ந்த பொருளை உண்ணாது. இடமாக கிடக்கின்ற பொருளை அது உண்ணாது. ஆனால் குகையிலே காத்திருந்து ஒரு பெரிய யானை வரும் பொழுது அந்த யானையுடன் பொருதி சண்டையிட்டு அந்த யானையை வலப்பக்கத்திலே வீழ்த்தி அந்த யானை இறந்து போனால் அந்த உணவை உண்ணும். இப்படிப்பட்டவர்கள்தான் இவருடைய ஆக்கத்திற்கு துணை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று 2 உதாரணத்தை கொண்டு இந்த பாடலை, இந்த 190வது பாடலை சோழன் நல்லுருத்திரன் பாடியிருக்கிறார். இப்பொழுது இந்த பாடலினுடைய பொருளை நாம் காணலாம். விளைப்பத சீரிடம் நோக்கி, விளைந்த, நன்றாக விளைந்த, நன்றாக முற்றிய, பதமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுவடைக்கு தயாராக இருக்கு. அறுவடைக்கு தயாராக விளைந்திருக்கக்கூடிய சீர் இடம். சீர் என்பது மெல்லினையிர் போட்டிருந்துச்சு அப்படின்னா சீர்மிகு, உயர்ந்தன்னு தன்மை. இது வல்லினம் போட்டிருக்கு, அப்போ சிறிய. ஒரு சின்ன இடம், அந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு சிறிய விவசாயி கடினமாக உழைத்து ஒரு அந்த வயலிலே அவர் நெற்பயிரை போட்டு காத்திருக்கிறார். அது இப்பொழுது முதிர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறார். அதுதான் விளைப்பத சீரிடம் நோக்கி. நன்றாக விளைந்த, முற்றிய, பதமான, அறுவடைக்கு தயாராக நன்றாக விளைந்த சிறிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த பயிர்களை நோக்கி வளை கதிர். அந்த கதிர் எப்படி இருக்குன்னா, அந்த தானியங்கள் முற்றி அந்த கதிரானது சாய்கிறது. கதிர் முற்றிருச்சு அப்படின்னாக்க அந்த நெற்கதிர்கள் அப்படியே சாயும். அப்படி வளைகின்ற கதிர், அப்போ முற்றிய நெல் மணிகளை கொண்டிருக்கக்கூடிய நன்றாக விளைந்த பதமான சிறிய இடத்திலே உருவாகி இருக்கக்கூடிய அந்த கதிர்களை வல்சி கொண்டு அப்படின்னா உணவாக கொண்டு அந்த நெல் மணிகளை, அந்த தானியங்களை தனக்கு உணவாக கொண்டு அலை மல்க வைக்கும். அலை என்றால் வலை என்ற அர்த்தம். அந்த எலியினுடைய வலை இருக்கல்லவா, அந்த எலியினுடைய வலையிலே போய் வல்சி கொண்டு தனக்கு உணவாக கொண்டு, எதிர்காலத்திலே நமக்கு உணவாக இது பயன்படும் என்று கருதி
பிறருடைய உழைப்பால் உருவான அந்த முற்றிய கதிர்களை அங்கே இருந்து வெட்டி அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வலையிலே கொண்டு வந்து நிறைத்து வைத்திருக்கும். அலை மல்க, மல்க என்றால் நிறைத்து என்று அர்த்தம். கண்ணீர் மல்க. அப்ப கண்ணீர் மல்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணிலே கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்ப மல்க என்றால் நிறையன்னு அர்த்தம். அப்போ அலை என்றால் எலியினுடைய வலை. அந்த எலியினுடைய வலையிலே நிறைய இந்த கதிர்களை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய வலையிலே நிறைத்து வைத்திருக்கும். அலை மல்க வைக்கும் எலி முயன்ற அணையராகி. எலி முயன்ற அணையர் அப்படின்னா எலி போன்ற தன்மை உடையவர்கள். எலி போன்ற தன்மை அப்படின்னா எலி போன்ற சிறிய முயற்சி உடையவர்கள். சிறிய முயற்சி. ஏன் இதற்கு சிறிய முயற்சி? ஏனென்றால் அந்த உழவன் உழுது பயிரிட்டு அறுவடை செய்வது என்பது பெருமுயற்சி. ஆனால் யாரோ விளைவித்து அந்த அறுவடை சமயத்தில் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொள்கின்ற ஒரு சிறிய முயற்சி. இந்த சிறிய முயற்சியை உடைய எலி முயன்ற அணையராகி, எலி போல் சிறிய முயற்சியை உடையவர்களாக ஆகி உள்ள தம் வளன் வழி உருக்கும் உளன் இல்லாரோடு. உள்ள தம் வளன் வலியுறுத்தும். அப்படி உள்ள தம்முடைய, அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை நுகராது. அதாவது எலி முயன்ற அணையராகி உள்ள தம் வளன், தம்முடைய வளமை. வளன் என்றால் வளமை. வளமைனா செல்வம், வளமான செல்வம். தம்முடைய செல்வத்தை நுகராமல், தன்னுடைய செல்வத்தை நுகர மாட்டாங்க. தாம் வச்சிருக்கிறத உண்ணாம பிறர் அறுவடைக்கு தயாராக வைத்திருக்கின்ற அந்த நெற்கதிர்களை கொண்டு வந்து தன்னுடைய வலையிலே சேர்த்து வைத்திருக்கும். அப்படி தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தாமல் பிறர் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கவர்ந்து கொண்டு தன்னுடைய இடத்திலே கொண்டு கொண்டிருக்கின்ற எலி போன்றவர்கள். எலி முயன்ற அணையராகி உள்ள தம் வளன் வலி உருக்கும் உளம் இல்லாரோடு. தம் உளன் வலியுறுத்தும் அந்த செல்வத்தை நுகராத உளம் இல்லாளரோடு, அந்த உள்ளம் இல்லாதவர்களோடு. அந்த மாதிரியான உள்ளம், அந்த உள்ளம் மிகுதி இல்லாதவர்களோடு. உள்ளம் பெரிய உள்ளம் படை, உயர்ந்த உள்ளம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உயர்ந்த உள்ளம் இல்லாதவர்களோடு, அப்படி இல்லாதவர்களோடு இயைந்த பொருந்திய கேண்மை என்றால் நட்பு. அவர்களோடு பொருந்திய நட்பு. அதாவது சிறிய முயற்சியினால் பிறருடைய செல்வத்தை கவர்ந்து கொண்டு வைத்திருப்பவர்கள் தன்னுடைய செல்வத்தை நுகராமல், ஏன்னா தன்னுடைய செல்வத்தை நுகர்ந்தால் தன்னுடைய சேமிப்பு கரைந்து போய்விடும். எனவே பிறர் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை கவர்ந்து உண்ண வேண்டும் என்று எண்ணுபவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு இயைந்த கேண்மை, அவர்களோடு பொருந்திய நட்பானது இல்லாகியரோ, அது எதற்கும் பயன்படாது. இது ஒன்று. அடுத்தது கடுங்கண் கேளல். கடுங்கண் என்றால் கடுமையான, கொடுமை, தருகண்மைன்னு சொல்லுவாங்க. தருகண்மை, கொடுமை, கொடுமையான. கடுங்கண். கேளல் என்றால் பன்றி என்ற அர்த்தம். கடுங்கண் கேளல், கொடுமையான கொடூரமான பன்றி, அது காட்டுப்பன்றி. அந்த கொடூரமான பன்றி இடம்பட வீழ்ந்தன. அது இடப்பக்கத்திலே வீழ்ந்து விட்டது. அந்த இடப்பக்கத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற கொடூரமான பன்றியினை அன்று அவன் உண்ணாதாகி, அன்று அவன் அந்த இடத்திலே. அவன் என்பது 2 சுழியின் போட்டால் ஹி, அவன் என்று வரும். இது 3 சுழியின். அப்போ அந்த இடத்திலே, அந்த இடப்பக்கத்திலே வீழ்ந்திருக்கக்கூடிய அந்த கொடூரமான அந்த கேளல்,
அந்த பன்றியினை, அந்த காட்டு பன்றியினை, இடப்பக்கத்திலே வீழ்ந்திருக்கக்கூடிய அதை அன்று அந்த இடத்திலே உண்ணாதாகி, அந்த இடத்துல அது கிடக்கு, ஆனா இடப்பக்கத்திலே வீழ்ந்து கிடக்கிறது. அந்த இடப்பக்கத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற இதை உண்ணுவது என்பது என்னுடைய சிறப்புக்கு பொருந்துவதாக இயலாது, இல்லாது என்று எண்ணி அதை உண்ணாதாகி வழிநாள். வழிநாள் என்றால் பின்னால் வருகின்ற நாட்கள், வழி வழியாக அடுத்து அடுத்து வருகின்ற நாட்கள். அப்படின்னா பின்னால் வருகின்ற நாட்கள் அப்படின்னா பிரிதொரு நாள், மற்றொரு நாள் பெருமலை, பெரிய மலையிலே விடரகம் புலம்ப. ரகம் என்றால் குகை, எலி வலை என்று அர்த்தம். அப்போ ஒரு மலையிலே இருக்கக்கூடிய இந்த புலி பசித்து இருக்கிறது. இடப்பக்கத்திலே விழுந்திருக்கக்கூடிய அந்த பன்றியினை அது உண்ணவில்லை. எனவே அது பசித்து தன்னுடைய வலை, இதனுடைய வலை என்பது எலியினுடைய வலை, இதனுடைய வலை என்பது குகை. தன்னுடைய குகையிலே அது இருக்கிறது. பெரிய மலையிலே விடரகம் புலம்ப வேட்டு எழுந்து. அப்போ பசிக்குது. அப்போ பசிக்கும் போது அந்த உணவை உண்ண வேண்டும் என்று விரும்பி அது எழுகிறது. பசிக்குது. பசித்தா என்ன செய்யணும்? அதுக்காக இடப்பக்கம் விழுந்திருக்கக்கூடிய பன்றியை உண்ண முடியுமா? எனவே பசிக்கிறது. எனவே உணவை உண்ண வேண்டும் என்று விரும்பி எழுகிறது. வேட்டு என்றால் விரும்பி, உணவை விரும்பி எழுந்து இருங்களிறு ஒருத்தல். இருங்களிறு என்றால் மிகப்பெரிய யானை ஒன்றை ஒருத்தல், அதனுடன் மோதி, அதனுடன் போரிட்டு நல்வலம் படுக்கும். அதை நன்றாக வலப்பக்கத்திலே படுக்க வைக்கும். அது அதனுடன் போரிட்டு அதை அரைந்து அது வலப்பக்கத்திலே வீழ வைக்கும். அப்போ வலப்பக்கத்திலே நல்வலம் படுக்க வைக்கும். அந்த உணவை புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து. புலி பசித்தன்ன, அந்த புலி தனக்கு பசிக்கின்ற பொழுது மெலிவில் உள்ளத்து அப்படின்னா எந்த விதமான குறையும் இல்லாத உள்ளமுடைய. இப்ப அது பாக்குது, அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா மெலிவில் உள்ளத்து, மெலிவான உள்ளம் என்றால் குறைவான உள்ளம், குறை இல்லாத உள்ளம். இப்போ அதுக்கு எந்த குறையும் இல்லை. இடப்பக்கம் விழுந்திருந்தால் அதற்கு அந்த உணவை உண்ணாது. ஆனால் இந்த பெருங்களிரோடு மோதி அதை வலப்பக்கத்திலே படுக்க வைத்திருக்கிறது. எனவே எந்த விதமான குறையும் இல்லாத அந்த உள்ளமுடைய அந்த புலியானது, புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர். உரன் என்றால் வலிமையுடைய. அப்போ வலிமை உடைய இந்த புலியானது அந்த மாதிரி வலிமை உடையவர்களோடு கேண்மையோடு, அந்த மாதிரியானவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். யாரோடு நட்பு கொள்ள வேண்டும்? இந்த எலி மாதிரி இருக்கவங்களோட நட்பு கொள்ளக்கூடாது. அவர்களோடு எந்த கேண்மை இல்லாகியோ. ஆனா இப்போ புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர். அந்த மாதிரி ஆற்றல் மிகுந்த உள்ளத்தை உடையவர்களோடு பொருந்திய நட்பு, அவர்களோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பானது இயைந்த வைகள் என்றால் நாள் என்ற அர்த்தம். அவர்களோடு அந்த பொருந்திய நட்பு கொண்டிருக்கக்கூடிய நாட்களானது அந்த மாதிரி உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களோடு நாம் பொருந்தி இருக்கக்கூடிய, சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாட்கள், அந்த நண்பர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாட்களானது உளவாகியரோ, அது உளமாற சிறப்புடைய தன்மை உடையதாக இருக்கும் என்று இந்த 190வது புறநானூற்று பாடலில் சோழன் நல்லுருத்திரனார் பாடுகிறார். நன்றி.